7வது நாளுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். அடுத்து தமிழகத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான விஷயம், தலைமை தகவல் ஆணையராக முன்னாள் டிஜிபி ராமானுஜம் அவர்கள் நியமனம் செய்தது என்பது எதிர்க்கட்சி தலைவரினுடைய கருத்தை கேட்காமல் நடந்த ஒரு விஷயம் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இந்த பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அரசினுடைய நடவடிக்கையை கண்காணிப்பதற்காக, அரசு வெளிப்படையாக செயல்படுகின்றதா என்பதை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். இதை சரிவர கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய, அதில் தவறேனும் நிகழும் பட்சத்தில் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நபர் அரசு சார்ந்த நபராக இருப்பது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் எதிர்க்கட்சி தலைவரினுடைய கருத்தை கேட்டுதான் அதனுடைய தலைமை ஆணையரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு விதி வகுக்கப்பட்டிருக்கின்றது. இது மீறப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்க? இது எல்லா கவர்மெண்ட்டுமே தங்களுக்கு சாதகமாக யார் எந்த அதிகாரி இருந்தாங்களோ அவங்கள தான் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக போட்டிருக்காங்க. முன்னால் இருந்த திமுக கவர்மெண்ட் வந்து ஸ்ரீபதி சீஃப் செக்ரட்டரி, அந்த ஸ்ரீபதியை தான் போட்டாங்க. அப்போ கூட நிறையா விமர்சனங்கள் வந்தது. அவர் ரிட்டையர் ஆன அப்புறம் இப்போ ராமானுஜம் போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் ராமானுஜம் வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு, வெரி ஆனஸ்ட் ஆஃபீஸர். அது மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு க்ளீன் ஆஃபீஸரை வந்து இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு போட்டிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில், இந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அவங்கள கேட்கக்கூடாது, அவர் நான் தான் அப்ளை பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் அவர் அப்ளை பண்ணும்போது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டில். ஸோ இன்டெலிஜென்ட் சீஃபாக இருக்கும்போது அவரோட ப்ரொஃபைல் வேறாக இருக்கும். அதாவது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது அவரோட வேலை. பட் இப்போ இருக்கக்கூடிய வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, எதோ மக்கள் கூட பகிர்ந்துக்கக்கூடியமோ, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும். எவ்வளோ அவரே ஒத்துட்ருக்கார், நிறையா பெண்டிங் இது இருக்குது, queries இருக்குது, என்கொயரிஸ் இருக்குது. அதெல்லாம் அந்த பேக்லாக்லாம் நாங்கள் வி ஹேவ் டு கிளியர் தட், அதனால் நான் அதை செய்யணும் அப்படின்னு இருக்கார். அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் வந்து அந்த செலெக்ஷன் மீட்டிங்கில் அவர் கலந்துக்கலை. ஏன்னா இவங்க கூப்பிட்டுருந்தாலும் அவர் போயிருப்பாராங்கிறது தெரியல. அதனால் அவர் இல்லாமலே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அந்த ப்ரோட்டோகால் வந்து ரூல் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிருக்கணும், இமெயில் அனுப்பிச்சிருக்கணும், ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கணும், இந்த தேதியில் இந்த இடத்துல இந்த இது நடக்குது, நீங்கள் இந்த சட்டப்படி நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு. அவர் வரலைன்னா எஸ் நாங்கள் அனுப்பிச்சோம், அவர் வரல அப்படின்னு நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் தான் அவங்களால சொல்ல முடியும். அது அவங்க செய்யாதது நாளைக்கு ஒரு கோர்ட்டில் வந்து அதை லீகலாக சேலஞ்ச் பண்ணால் அது எப்படி போய் முடியும்னு தெரியல. வெறுமனே ஒரு அதிகாரி நேர்மையானவர், ஆகவே அவர் இந்த பொறுப்பிற்கு தகுதியான ஒரு நபர் என்ற வகையில் அவர் இந்த பொறுப்பினுடைய தலைமை பொறுப்பை, இந்த குறிப்பிட்ட பொறுப்பிற்கு தலைவராக செயல்படுவதில் எந்த தவறும் இல்லை என்ற கருத்து ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் விதி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, இதை தமிழக அரசு மீறி இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். ஆகவே விதியின் அடிப்படையில் ஏன் தமிழக அரசு செயல்படவில்லை? நிச்சயமாக, அதாவது தமிழக அரசு விஜயகாந்துக்கு கம்யூனிகேஷன் அனுப்பவில்லையா என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுகிறது. அது அது செய்திருந்தால் அது தமிழக அரசு விளக்க வேண்டும். எந்த தேதியில் அவருக்கு கம்யூனிகேஷன் அனுப்பிச்சாங்க, எங்கே அனுப்பிச்சாங்க, எந்த முகவரிக்கு அனுப்பிச்சாங்க என்று அனுப்பணும். இது ஒரு ருட்டீன் ப்ராசஸ். இது அவருடைய கட்சி அலுவலகத்தில் போய் மாட்டியிருக்கலாம், இல்லைனா எம்எல்ஏயாக இருக்கிறாரு, எம்எல்ஏயோடைய விடுதியில் போய் எங்கேயாச்சும் தங்கியிருக்கலாம். இது ஒரு ருட்டீன் ப்ராசஸ். இது டெஃபினட்டாக அந்தந்த லெவலில் நடந்து கொண்டு தான் இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இது ஒரு சம்பிரதாய நடவடிக்கை அல்ல. ஏனென்றால் தகவல் ஆணையர் என்பவர் மிக முக்கியமான ஒருவர். அரசு குறித்து சாதாரண ஒரு பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரு தகவலை அரசு தர மறுக்கும் பட்சத்தில் அதை கோரி பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நடுநிலை நபராக அவர் செயல்பட வேண்டும். அந்த வகையில் தான் எதிர்க்கட்சி தலைவரினுடைய கருத்தையும் கேட்டு அந்த நபர் அரசு சாராத நபர், அரசிற்கு எந்த வகையிலும் ஒரு ஒத்துப்போகாத ஒரு நபர், ஒரு நடுநிலையான நபராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த விதி வகுக்கப்பட்டிருக்கிறது. அது நாம் புதுசாக ஒரு ஸ்டேட் வெறுமனே ரொட்டீன் ஒரு வேலை, ஒரு சாதாரண ஒரு சம்பிரதாய நடவடிக்கை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது புதுசாக ஒரு ஸ்டேட் நாம் உருவாக்கி அதில் நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நாம் அப்படி எல்லாம் யோசிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது சார் சொன்ன மாதிரி போன காலங்களில் கூட கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட ஒரு நடுநிலையாளரை போடலை, ஸ்ரீபதியை தானே போட்டார், தன்னுடைய சீஃப் செக்ரட்டரியை தானே மறுபடியும் அவர் கொண்டு வந்து உட்கார வச்சார். அதுக்கப்புறம் ஒரு மெம்பருங்கிறது ராமசாமியை கொண்டு வந்து வைக்கிறார். அதாவது தன்னுடைய சீஃப் மினிஸ்டருடைய செக்ரட்டேரியட்டில் ஒரு செக்ரட்டரி ஒன்னாக இருந்த ராமசாமி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்து இந்த போஸ்ட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். இதே மாதிரி தான் ஜெயலலிதாவும் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் எனக்கு இருக்கும் பிரச்சனைலாம் இவ்வளோதான். இப்போ ஒரு 40 ஆண்டு காலம் உளவுத்துறையில் வேலை செய்த ஒரு அதிகாரி
ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கு நிறைய ட்ரைனிங் இருந்திருக்கு, எவ்வளவோ தரத்திலான அந்த தகவல் இந்த அனுபவம் கூட இருக்கின்றது. எந்த தகவலை மக்களுக்கு கொடுக்கலாம், எந்த தகவலை நாம் மறைக்கலாம் என்ற இல்ல அனுபவம் கூட அவருக்கு இருந்திருக்கும். மறைச்சு பழக்கப்பட்ட ஒரு அதிகாரி. அதாவது தகவல்கள் தன்னுடைய எஜமானனுக்கு மட்டும்தான், அதாவது கவர்மெண்ட்டில் இருக்குது தன்னுடைய சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா தன்னுடைய ஆஃபீஸருக்கு மட்டும்தான் கொடுக்க பழகிய ஒரு அதிகாரியை வந்து நீங்கள் வந்து இப்போ பரவலாக மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் பெற்று கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளோ அது சாத்தியக்கூறு பிரச்சனை வரும் இல்லையா? அது நடைமுறைக்கு சாத்தியமானதா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அது நிச்சயமாக இப்படி ஒரு அதிகாரி தன்னுடைய அந்த ஒரு லெவல்லேயே சென்சர் செய்யணும் என்ற ஒரு கருத்தை அவர் மனதில் வைத்திருப்பார். இது மக்களுக்கு கொடுத்தால் இது எங்கே போய் சேரும், என்ன ஆகும் என்ற, அதாவது ஸ்டேட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமா அந்த ஒரு கோணத்தில் தான், அதாவது ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ வருமோ இல்லைனா வேறு ஏதாச்சும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வருமோ அந்த ஒரு கோணத்தில் அவர் சிந்திப்பார்கள். ஆனால் ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் அதிகாரி என்கிறவர் தகவலை பெற்று கொடுக்க வேண்டும், இவ்வளோதான் அவருடைய வேலை. அது மூலம் ஏதாச்சும் பிரச்சனை வருமோ என்று பார்க்க வேண்டியது அது கவர்மெண்ட்டுடைய வேலை, இவருடைய வேலை கிடையாது. நான் ஒரு தகவலை கேட்கிறேன், அதை நீங்கள் அரசாங்கத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள், அந்த தகவலை வாங்கி என்னிடம் கொடுங்கள், உங்கள் லெவலில் வந்து நீங்கள் சென்சர் செய்யாதீர்கள். ஆனால் இப்படி ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு உளவுத்துறையில் வேலை பார்த்த ஒரு அதிகாரினால் அது செய்ய இயலாது என்றுதான் என்னுடைய கருத்து. ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரை தகவல் அறியும் உரிமைச் சட்டம் என்பது முழுமையாக செயல்பாட்டில் இல்லை என்று நீங்கள் கூறக்கூடிய பதிலிலிருந்து நான் கருதலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். அது மாறுமாங்கிறது எனக்கு வர நாளில் பார்க்கணும். அடுத்து மிக முக்கியமான விஷயம், சமீபத்தில் தமிழகத்தில் பூரண மது விலக்கை கோரி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக போராடிய சசி பெருமாள் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது. இந்த வகையில் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை வைத்து பார்க்க போனோமானால் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் 1.5 லட்சம் கோடி ரூபாய். இதில் மதுவில் மூலம் கிடைக்கப்படக்கூடிய வருமானம் என்பது சுமார் 30,000 கோடி என்று வைத்துக் கொள்ளலாம். ஆகவே பட்ஜெட்டினுடைய மொத்த தொகையை வைத்து பார்க்கும்போது 1/5 பங்கு மது விற்பனை மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானமாக இருக்கின்றது. இந்த சூழலில் ஒட்டுமொத்தமாக பூரண மது விலக்கு என்பது ஓரிரவில் செயல்படுத்துவது எந்த அளவுக்கு சாத்தியம்? இம்ப்ராக்டிகபிள், முடியவே முடியாது, அது செய்யவும் கூடாது. ஏன்னா அந்த டாஸ்மாக் கடையில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் ஒரே நாள் நீங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? நீங்கள் இதை விடுங்க, இன்கம் விடுங்க, அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட வேண்டாமா? அவங்களும் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது வேலை பொசிஷன்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் யோசிக்கணும். அண்ட் இது வந்து படிப்படியாக செய்யக்கூடியது தான். இப்போ கேரளாவில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் 10 வருஷத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி தான் படிப்படியாக நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஷாப்ஸை குறைங்க, அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸை குறைங்க, அதுக்கப்புறம் அந்த எந்த கடையெல்லாம் நீங்கள் மூடுறீங்களோ அந்த கடையில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு ரீலோகேட் பண்ணுங்கள், வேறு வேலையை கொடுத்து ரீலோகேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இன்கம் இதுலேருந்து குறையுதா, இந்த இன்கம்மை சரி கட்டுறதுக்கு வேறு எங்கேருந்து நம்ம ரெவென்யூ கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அதை யோசித்து அதை சரி பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மணல் எடுக்கிறீங்க, அதில் வந்து ஃபுல் ரெவென்யூ அரசுக்கு வர்றது கிடையாது. அதே மாதிரி கனிம மணல் எடுக்கிறாங்க, அதுலேயும் வர்றது கிடையாது. எவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த மாதிரி அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த ஹோல்ஸ்லாம் ப்ளக் பண்ணிங்கனாங்களே உங்கள் ரெவென்யூ வந்து இன்னும் ஜாஸ்தி வரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கலாமே தவிர ஒரே நாள் வந்து அன்புமணி சொல்ல மாதிரி நாங்கள் பதவிக்கு வந்தால் நான் போடக்கூடிய முதல் கையெழுத்து அதெல்லாம் முடியாது. இந்த நேரத்தில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ள ஒரு பதிலில் சசி பெருமாள் அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற பதிலை தெரிவித்திருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஏற்க முடியாத ஒரு கருத்து. ஏனென்றால் நான் உண்ணாமலை கடை அந்த பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்கு ஜெயசீலன் என்ற டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவரும் கூறும்போது என்னென்றால், இவர் கழுத்தில் வந்து ஒரு நேஷனல் ஃப்ளாக் போட்டிருக்காரு, அந்த கோரிக்கையும் அதில் எழுதியிருக்கார்கள். இவங்க 2 பேருமா சேர்ந்து தான் அந்த செல்ஃபோன் டவரில் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நெகோசியேஷன், ரொம்ப பேசினதுக்கப்புறம் ஜெயசீலன் இறங்கி வர்றாரு. இவரால் அங்கேருந்து இறங்க முடியல. அதுக்கப்புறம் தான் இவங்க போய் ஃபயர் ஃபோர்ஸ் போய் எடுத்துன்னு கீழே வருது. அந்த டைமில் வந்து அந்த கயிறு இங்கிருந்து அது இறுகி இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். இல்லை இறுகலை, கீழே வந்தப்புறம் தான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு என்று கூறுகிறார்கள். என்னவாக இருந்தாலும் அவர் கீழே வரும்போது அவருடைய நெஞ்ச பகுதியில் டெஃபினட்டாக ரத்தம் இருந்திருக்கிறது. அதை தொடர்ந்து தான் அவர் இறந்து போகிறார். இனி இங்கே உண்ணாமலை கடையிலேயே நீங்கள் பார்க்க வேண்டிய மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்றால், யாருமே அங்கே வந்து மதுவிலக்கு கேட்கல.
அந்த கடை அகற்றுங்க மட்டும்தான் கேட்குறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த கடை அகற்றுங்க தான். அதே மாதிரி தான் கலிங்கப்பட்டியில் இருக்கிற மக்கள் வந்து வைகோ வர்றதுக்கு முன்னால் அவருடைய மதர் கூட அங்கே போய் மாரியம்மாள் கூட போய் உட்காந்து இது ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அந்த கடை அகற்றுங்கள் மட்டும்தான் சொல்கிறாங்களே ஒழிய மதுவிலக்குன்னு கேட்டல. அப்புறம் வைகோ வந்த அப்புறம் தான் மதுவிலக்குன்ற பிரச்சனையே வருது. இது இப்போ நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், இங்கே பிரச்சனை இருக்கிற அந்த அத்தனை இடங்களிலும் என்ன கூறுகிறார் என்றால் மக்களுக்கு வந்து மதுவிலக்கு என்ற ஒரு கோரிக்கையே வரவில்லை. இது மதுவிலக்கு என்ற கோரிக்கை அரசியல் கோரிக்கை. அந்தந்த கடை அங்கங்கே பிரச்சனை இருக்குது, அந்த கடையை மட்டும் அகற்றுங்கள் என்ற கோரிக்கை தான் பொதுவாக மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்று தான் நான் பார்த்த வரை எனக்கு தெரிந்துள்ளது. இதை பற்றி நான் ஃப்ரண்ட் லைனில் கூட விரிவாக எழுதியிருக்கிறேன். அடுத்த வெனஸ்டே வர்ற பதிப்பில் கூட விரிவாக எழுதியிருக்கிறேன். இந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒருங்கிணைந்து அதான் சொல்கிறேன், பூர்ண மதுவிலக்குங்கிறது எதிர்க்கட்சிகள் ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம். ஒரு அரசாங்கத்துக்கு தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரியும். இப்போது வைகோ சொல்கிற மாதிரி நாளைக்கே மது விலக்கை அப்படிலாம் கொண்டு வந்துட முடியாது. அது வந்து யோசித்து படிப்படியாக செய்யக்கூடிய காரியம்தான் அது. அதனால் எதிர்க்கட்சிகள் வந்து எல்லா டிமாண்ட்ஸையும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய அந்த எமோஷ்னல் அதான் அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும்னு தான் பார்ப்பாங்களே தவிர ப்ராக்டிக்கலாக கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது தான் அதை வந்து அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எதிர்க்கட்சிகள் அதை நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பப்ளிக் சென்டிமெண்ட். அதனால் அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்கிறதுக்காக இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் முதலமைச்சர் வந்து மதுவிலக்கை பற்றி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அது தொடவே இல்லையா அவங்க? அந்த மாதிரி முதலமைச்சர் கிடையாது அவங்க. ஜெயலலிதா வந்து எதிர்க்கட்சிகள் சொல்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சரே கிடையாது. அது அவங்களுக்கு அவங்களோட ஓன் அஜெண்டான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் மது விலக்குங்கிறது ஒரு 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 இடம் இருக்குது. அது தேவை, அது அசம்பிளியும் போது அவங்க சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் பல நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கின்றோம். அதற்கு முன்னர் 7வது நாளில் ஒரு சிறிய இடைவேளை.